பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக போன ஒரு ப்ளூடூத் யூஎஸ்பி போர்டு ஒன்று எடுத்திருக்கிறேன். இந்த போர்டில் என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த போர்டில் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் ஐசி வந்து புல் ஷார்ட் ஆகி பழுதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கிற சவுண்ட் ஐசி எல்லாமே புல் ஷார்ட் ஆகி பழுதாக இருக்குது. இப்போ இந்த போர்டு வந்து பயன்படுத்த முடியாத நிலையில தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்ட்டை வந்து தூக்கி எறிகிறதுக்கு முதல்ல இந்த இடத்துல கொடுத்துருக்கிற மைக்ரோ சுவிட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. இதில் கொடுத்துருக்கிற மைக்ரோ சுவிட்ச் எல்லாம் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக போன யூஎஸ்பி ப்ளூடூத் போர்டு எடுத்துருக்கிறேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் ஐசி வந்து ஃபுல் ஷார்ட் ஆகி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கிற சவுண்ட் ஐசி எல்லாமே ஃபுல்லாகவே ஷார்ட் ஆகி வெடிச்சிருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஷார்ட் ஆகிறதுக்கு காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நாம் வந்து ஒரு வயர் கட் ஆகினாலும் வயரை வந்து நாம் மாற்றி கொடுத்தோம்னு சொன்னால் மைனஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ப்ளஸும் ப்ளஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல மைனஸும் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல் ஷார்ட் ஆகிறதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து நம்மளுக்கு பயன்படுத்த முடியாத அளவில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கிற மைக்ரோ சுவிட்ச் எல்லாமே நம்மளுக்கு சட்டப்படி வேலை செய்யுது. இப்போ இந்த சுவிட்சை வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு இந்த போர்டில் இருந்து எப்படி ப்ளோயர் ஏர் கன்னை வச்சு எப்படி எடுக்க போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பிசிபி ஹோல்டர் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் இந்த போர்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சு பொருத்தி கொள்ள போகிறேன். இந்த மாதிரி வச்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நாம் இந்த மாதிரி பிசிபி ஹோல்டரில் வச்சு டைட் பண்ணி நட்டை வந்து இந்த இடத்துல வந்து நாம் டைட் பண்ணி இறுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டு வந்து எந்த ஒரு ஆட்டமும் இல்லாமலுக்கு அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொட் ஏஆர் கன், அதாவது ப்ளோயர் என்று சொல்லுவாங்க. இந்த கொட் ஏஆர் கன்னில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 வந்து நான் கீட் வச்சுருக்கிறேன். கீட் வந்து 300 வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஆரை வந்து ஒரு 5 வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு இந்த மைக்ரோ சுவிட்சை எப்படி நாங்கள் எடுக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறேன். இப்போ வந்து நான் கொட் ஏஆர் கன் அதாவது ப்ளோயரை வந்து ஒன் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொட் ஏஆர் கன் வந்து ஒன்றா இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்து கொட் ஏஆர் கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா 300 வந்து கீட் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஆரை வந்து 5 வச்சுருக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சுவிட்சை வந்து அதாவது சோல்டரின் இல்லாமலுக்கு இந்த மாதிரி கொட் ஏஆர் கன்னை வச்சு எடுக்க போகிறீங்கன்னா கீட்டை வந்து அளவாக வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் இதில் கொடுத்துருக்கிற மைக்ரோ சுவிட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து எல்லாம் பொசுங்கி உருகி போயிடும். இப்போ வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன்றதை பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டியூசர் எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கீட்டு வந்து இந்த சைட் ரெண்டுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைட்லேயும் வந்து நம்மளுக்கு இந்த மைக்ரோ சுவிட்சிൻ്റെ காலை வந்து பின்னை வந்து ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து நான் இந்த பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கும் மாறி மாறி கீட்டை கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதை வந்து நாம் இந்த இடத்துல வச்சு கொள்ளலாம். அடுத்ததையும் கலட்டி கொள்வோம். பார்த்தீங்கன்னா மற்ற சுவிட்சையும் வந்து கலட்டிட்டோம். அப்படியே எல்லா சுவிட்சையும் வந்து நாங்கள் இந்த மாதிரி அளவான கீட்டை வச்சு இந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு எடுத்துக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா அந்த பின்னில் 2 பக்கத்துக்கும் வந்து காலுக்கு வந்து ஒரு அளவாக கீட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு சுவிட்ச் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதில் இருந்த அதாவது இந்த ப்ளூடூத்
யூஎஸ்பி போர்டில் இருந்த முழு சூச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இதிலேருந்து நாம் ஏர் கன்னை வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சூச்சுமே எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமலுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூச்சு வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு எல்லா சூச்சையுமே எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூச்சு வந்து நம்மளுக்கு தேவைப்படுற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கடையில் தான் போய் வாங்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக போன ஒரு போர்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதிலேருந்து இவ்வளோ சூச்சமே வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஆன்லைன்லேயோ இல்லைன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கடைக்க போய் இந்த மாதிரி மைக்ரோ சூச்சை வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு மைக்ரோ சூச்சி வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன ஒரு போர்ட்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி சூச்சிகளை வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை வந்து உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரில் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் என்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.